அனைவருக்கும் வணக்கம். 2 மான்களை வேட்டையாட நினைக்கின்ற சிங்கத்தால் ஒரு மானை கூட வேட்டையாட முடியாது. அதுபோல ஏன் பண்ணணும், லேர்ன் பண்ணணும், நீதிபதி ஆகணும். ஏன் பண்ணணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஏனும் பண்ண முடியாது, லேனும் பண்ண முடியாது, அப்புறம் இன்னொன்னும் பண்ண முடியாது. அது உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதனால நீங்கள் நீதிபதியாக தேர்வு வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு மானு, அந்த மான் எந்த மானு, நீதிபதி என்கின்ற அந்த ஒரே மானை மட்டும் துரத்துங்க. விரட்டி விரட்டி துரத்துங்க. எங்கதான் போது பார்த்துடலாம். கண்டிப்பாக அந்த மானை நீங்க வேட்டையாட முடியும். இங்க கோர்ட்டு பக்கம் 1 மாசம், அங்க பண்ண 1 மாசம், கிளாஸுக்கு 1 மாசம். இது வரைக்கும் தேர்வு பெற்ற அனைவருமே அப்படி பாஸ் பண்ணதுல இது எக்ஸாம்ஷன் இருக்கு. எப்பவுமே விதிவிலக்குகள் 2 பேர் இருப்பாங்க. இல்ல ஒரு குரு ஒரு 1 இயருக்கு 4-5 பேர் சார் அவன் படிக்கிறது சார் விளையாடி நேரா படிச்சான், கோர்ட்டு போனா படிச்சான். அது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். அதை நீங்க உதாரணம் எடுத்துக்காதீங்க. ஆனா மேக்சிமம் 99% இலக்கை குறிவைத்து ஓடுகின்ற நபர்களால் மட்டும்தான் சாதனையாளர்களாக மாற முடியும். எனவே நீங்களும் ஒரே குறிக்கோளுடன் சொல்லுவோம்ல, அதாவது மகத்தான சாதனைகள் நீங்கள் படைக்க வேண்டும் என்று சொன்னால் மகத்தான தியாகங்களை செய்தால் மட்டும்தான் முடியும். பாசம், நேசம், அம்மா, அப்பா அப்படி அதெல்லாம் எதையும் பார்க்காமல் 100% ஒரு டெடிகேஷன் சொல்லாங்க, அர்ப்பணிப்பை கொடுத்தால் நீதி தேவதை உங்களை தேடி வருவார் என்று கூறி இப்ப நாம் தொடர்ந்து பார்க்க போது செக்ஷன் 18 ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963. இதுல இது ஒரு வேர்டு இந்த பாத்தீங்கன்னா நான் என்போர்ஸ்மெண்ட் எக்ஸப்ட் வித் வேரியேஷன். இந்த ஒரு வேர்டை மட்டும் புரிஞ்சுனா போதும், நீங்க ஆட்டோமேட்டிக்கா பதில ஞாபகம் வந்துடும். இங்க என்ன இப்ப அப்படியே அவுட்லைனா சொல்ற பாருங்க. இந்த செக்ஷன் எப்படி பண்ணும், 1+8 9 பி என்னது பார்ட் ஞாபகம் வச்சிடும். பார்ட்டா இருக்குதுப்பா, பிரிஞ்சு போகுது, வேரியேஷன் ஆகி போகுது. பார்ட் 1+8 பார்ட் 8 வெட்டினா என்ன பண்ணும், இல்ல 8 மட்டும் 8 அப்போ என்னப்பா அது வேற ஆகி போகுது, வேரியேஷன் வருதுப்பா அப்படின்னுவாங்க. பார்ட் ஆயிடுது, இல்லைன்னா 8 வெட்டினா வேரியேஷன் ஆயிடுது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா மாறுபடுகின்ற போது ஒப்பந்தம் ஒண்ணு போறோம், நீங்களும் நானும் ஒப்பந்தம் போடுறோம். ஆனா அந்த ஒப்பந்தத்துல மாறுபாடு செய்யாமல் அந்த ஒப்பந்தம் நிறைவேற்ற முடியாது இருக்கின்ற போது மாறுபாடு செய்தால்தான் அதில் வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் வந்து கேட்க முடியும் என்பதாக சொல்லப்படுவது அந்த 18. அதுல கேள்வி பதிலா பார்ப்போம். என்னன்னு பாத்துருவோம். இப்போ கேன் எ பிளைன்டிஃப் சீக் specific performance of a contract in writing to which defendant sets up a variation. ஒரு வாதியானவர் ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு கான்ட்ராக்ட் போட்டாரு. அப்போ ஸ்பெசிபிக் வந்து கேட்கின்ற போது யாரிடமிருந்து, டிஃபரண்டிடமிருந்தா செட் அப் வேரியேஷன்ஸ். அவர் என்ன பண்ணும், அந்த மாறுபாடுகளை ஒத்துக்கொள்ளாமல் பண்ண முடியுமா அப்படி என்றால் the plaintiff cannot obtain the performance sought. கண்டிப்பாக அந்த மாறுபாடுகள் இருக்கின்ற போது, அந்த மாறுபாடுகளை ஒத்துக்கொள்ளாத போது அவர்களுக்குள் அந்த பர்ஃபார்மன்ஸ், அவர் கேட்கின்ற அந்த பர்ஃபார்மன்ஸை ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்டு போட முடியுமான்னா plaintiff cannot obtain the performance sought. சரி, எக்ஸப்ட் ஆனா கேட்கலாம் எப்போ என்று சொன்னால் with variation so set up in the following cases. இப்ப என்ன பண்றோம், கேட்கலாம் எப்படின்னா அந்த என்னென்ன மாறுபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றதோ அதை அவர் ஒத்துக்கொண்டார் என்று சொன்னால் அந்த நேர்வுகளில், அந்த சூழ்நிலைகளில் அவர் அதை எதை போடலாம், இந்த குறித்த வகை பரிகார சட்டப்படி அவர் ரிலீஃப் கேட்கலாம். கீழே கொடுக்கப்பட்ட ஃபாலோயிங் கேசஸ் சொல்றாங்க. கீழ்கண்ட வழக்குகள் படி வந்தா ஏ வேர்பை ஃப்ராட்னா எங்க வருது, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல 1872 எழுதிங்க ஃப்ராட். அப்புறம் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் 22, அது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 தான். அப்புறம் மிஸ் ரெப்ரசன்டேஷன், ஃப்ராட்னா மோசடி,
மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னா நிகழ்மைகளை தவறாக புரிந்து கொண்டு, மிஸ் ரெப்ரசன்டேஷன்னா திரித்து சொல்லுதல். அதுங்கிறது செக்ஷன் 18 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. சரி, இப்ப முதல்ல இந்த கான்ட்ராக்ட் ஆனது எவ்வாறு இருக்க வேண்டும்? இந்த ரிட்டன் கான்ட்ராக்ட் ஆஃப் விச் பர்ஃபார்மன்ஸ் இஸ் சாட். முதல்ல அது எழுதப்பட்ட ஒரு பதமாக இருக்க வேண்டும். என்ன பர்ஃபார்ம் பண்ண வேண்டும்? அது இஸ் சாட் இஸ் இன் இட்ஸ் டேர்ம்ஸ் ஆர் டேர்ம்ஸ். டேர்ம்ஸ் என்ன? அந்த நிபந்தனைகள், அந்த ஒப்பந்தத்தில் இருக்கின்ற நிபந்தனைகள் என்ன செய்ய வேண்டுமோ அவர்களுக்கிடையே அது எழுத்துப்பூர்வமானதாக அந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்க வேண்டும். ஒண்ணு. ஆர் அப்படி இல்லை என்றால் effect different from what the parties agreed to. தரப்பு இப்ப நான் ஏ இருக்கிறேன், இன்னொருத்தர் பி இருக்காரு சொன்னா, எங்களுக்குள்ளேயே இருக்கின்ற அந்த ஒப்பந்தத்தில் போடப்பட்டிருக்கின்ற போது டிஃபரன்ஸ் வருகிறது. அந்த டிஃபரன்ஸ் நாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டால் சரிங்க, பரவாயில்லைங்க, வேரியேஷன் வருதுங்க, டிஃபரெண்ட் வருதுங்க, அதை அதனால நான் உனக்கு பரவாயில்ல, சரி சார் நான் விட்டு தரேன் சார், சரி சார் நான் விட்டு கொடுத்துறேன் சார், அப்படியே இரண்டு பேரும் ஒத்துக்கொண்ட பிறகு, அல்லது does not contain all the terms agreed to between the parties on the basis of which the defendant entered into contract. அல்லது இப்போ ரெண்டு பேரும் யாரு டிஃபரெண்டும் பிளேட்டிவ் பார்ட்டிஸ் இருக்காங்கன்னு சொன்னா, எல்லாம் அதில் இருக்கின்ற அந்த ஒப்பந்தத்தில் இருக்கின்ற அடங்கி இருக்கின்ற அனைத்து அந்த நிபந்தனைகளையும் அந்த தரப்பினர்களானவர், அதாவது டிஃபரெண்ட் கூட ஒப்பந்தம் போட்டவர் கூட அது எந்த விதமான ஒரு ஒத்துதலும் நிபந்தனையும் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கின்ற போது does not contain. இவங்க போட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, ஆனா அந்த ஒப்பந்தத்துல அது கண்டெய்ன் இல்லை, அடங்கி இருக்கவில்லை என்றால், இந்த சூழ்நிலையில ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியுமான்னு சொன்னா, இப்ப உதாரணத்தோட பார்த்தா ஈஸியா புரியும் நமக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிக்சரை பாத்துங்க, ஏ பி பாத்துங்க. ஏ இதை நோட் பண்ணீங்க, ஏ கான்ட்ராக்ட் வித் பி. நான் தான் ஏ இருக்கிறேன்னா பி கூட ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன். எதுக்காக போடுறேன்? டு பை ஒயிட் கலர் கார் ஃப்ரம் பி. உங்களிடம் என்ன பண்றேன்? ஏங்க எனக்கு ஒயிட் கலர் கார் வேணும், ஒயிட் கலர் காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், அந்த பிரிசாவோ கிரிட்டாவோ என்ன பண்றேன், ஒரு காரை நான் வாங்குவதற்காக ஒரு ஒப்பந்தம் பி இடம் போடுகிறேன், ஒயிட் காருக்காக போடுறேன். அப்புறம் பி ஃபைல்ஸ் a suit for specific performance stating that A agreed to car from me but he did not buy. அவர் கார் வாங்குறேன்னு சொல்லி என்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டாருங்க, ஆனால் அவர் என்ன பண்ண, கார் என்னிடமிருந்து வாங்கவில்லை, எனவே அந்த காரை வாங்குமாறு எனக்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் என்ன பண்றாரு, பி என்ன பண்றாரு, ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார். அந்த காரை என்னிடமிருந்து ஆஸ் பர் கான்ட்ராக்ட் படி அந்த காரை வாங்க சொல்லுமாறு உத்தரவிட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார் பி என் மீது வச்சுங்களேன். இப்ப சோ ஹியர் ஏ இஸ் த டிஃபரண்ட், அவர் தான் பிரதிவாதி. அவர் என்ன சொல்றாருன்னா, he states that B said he will give white color car but instead he gave black car. சொல்றாங்க, சார் ஒயிட் கார் தான் நான் ஒப்பந்தம் போட்டேன், இவரு என்ன சொன்னா பிளாக் காரை தான் கூட, எனக்கு ராசி இல்லைங்க அந்த காரு, பிளாக்னாவே எனக்கு ராசி கிடையாதுங்க, நான் அட்வொகேட் கருப்பு போற அது வேற விஷயம், ஆனா காருங்க பொருள் வாங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், நான் பிளாக்க விரும்ப மாட்டேங்க. ஆனா இப்ப என்ன பண்றாரு, நான் கார் ஒயிட் கார் கொடுன்னு விற்பனைக்குன்னு கேட்டு ஒப்பந்தம் போட்டா அவர் என்ன பண்றாரு, கருப்பு காரை எனக்கு கொடுக்குறாருங்க. அதுவும் அண்ட் ஆல்சோ, மேலும் அது மட்டும் இல்ல, கருப்பு கார் கொடுத்தாலும் பரவாயில்லைங்க, எப்படியோ வாங்கிப்பாங்க, ஆனா எனக்கு முக்கியமான இன்னொன்னு மாத்தி கொடுக்குறாருங்க. என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தா, அண்ட் ஆல்சோ மேலும் பி said he will give good alloy wheels but he gave normal wheels. எனக்கு அலாய் வீல்னா ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு, அதனால ரொம்ப விருப்பப்பட்டு இந்த அலாய் வீல் தான் வேணும்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டோம் சார். ஆனா அவரு என்ன பார்த்தாருன்னா, நார்மலா அலாய் வீல் இல்ல சார், நார்மலான வீலோட, இந்த பிளாக் கார்ல ஒரு நார்மல் வீலோட
எனக்கு காரை கொடுக்குறாரு சார், இப்படி இருந்தா நான் எப்படி எப்படி நான் அந்த ஒப்பந்தத்தை நான் வந்து நிறைவேற்றுவேன், நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வாதம் வைக்கிறாரு. அப்படி இருக்கின்ற போது இப்ப therefore there is a difference from what parties agree. நோட் பண்ணீங்க, therefore there is a difference from what parties agreed. என்ன இந்த ஒப்பந்தத்தில் இருக்கின்ற தரப்பினர்கள், பார்ட்டிஸ் தரப்பினர்கள் ஒத்துக்கொண்டார்களோ அதில் வித்தியாசம் அல்லது அந்த ஒப்பந்தத்தின்படி வேறுபடுகின்றது. ஒப்பந்தம் போட்டது ஒன்று, ஆனால் ஒப்பந்தத்துக்கு அல்லாத குறிப்பிடப்படாத பொருள் வழங்கப்படுகிறது. இவ்வாறு இருக்கின்ற போது இப்ப உதாரணத்துக்கு இந்த பிக்சர் பாருங்க, ஈஸியா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுது, இதான வந்து அக்ரீட், இது வந்து கான்ட்ராக்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்ட்டிஸ் அக்ரீட் ஃபார் இன் த கான்ட்ராக்ட். ஒயிட் கார் இருக்குதா, அலாய் வீல் இருக்குது. இந்த பக்கம் பாருங்க, வேரியேஷன் என்ன, பிளாக் கார் தெரியுது, அலாய் வீலே இல்ல அங்க. இப்ப இதான் வேரியேஷன், டிஃபரன்ஸ் ஆகுது. If the court has to enforce the performance of B against the defendant, then B has to accept the variation set up by the defendant A. இப்ப என்னது, நீதிமன்றத்தில் இப்ப இது மாதிரி இருக்கின்ற போது எப்பொழுது இந்த ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆனது அந்த டிஃபரண்ட்டுக்கு எதிராக இல்ல பி வந்து எகெயின்ஸ்ட் டிஃபரண்ட் ஏவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்றால், சரி பரவாயில்லைங்க, எப்போ சரி இவ்வளவு மாறுபட்டு இருக்குது, சரி பிளாக் கார் கொடுக்குற, பரவாயில்ல, அதுவும் எனக்கு ராசியான கார் தான், கொடுங்க. எல்லாம் அலைவில்னா இல்லைன்னா நார்மல் வீல் பரவாயில்லைங்க, அப்படி என்று அந்த வேறுபாட்டினை டிஃபரண்ட் ஏ என்பவர் ஒத்துக்கொண்டால் அப்ப என்ன பண்ணலாம், அப்ப ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டின் படி நீ குறித்த வகை பரிகாரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து கேட்கலாமே தவிர அவர் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால், ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் only if B had accepted the variation stated by A. A என்ன சொல்றாரோ அதை வந்து B ஒத்துக்கொண்டால் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டின் படி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து ஐயா இந்த குறித்த வகை பரிகாரத்தை செய்ய சொல்லுங்கன்னு சொல்லலாம். then only B can enforce ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் திஸ் கான்ட்ராக்ட். அந்த ஒப்பந்தத்தினுடைய என்ன குறிப்பிட்டு இருக்கின்றதோ அது செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் 2 பாருங்க. இப்போ இந்த பிக்சர் பாருங்க, அப்படியே எக்ஸாம்பிள் 2 போட்டுக்கிற பாருங்க. இந்த பிக்சர் அப்படியே பாத்துங்க, நான் படிக்கிற நோட்ஸ் எடுத்துங்க. ஏ மேட் ஏ கான்ட்ராக்ட் வித் பி ஃபார் ஏ ஹவுஸ். ஏ என்ன பண்றாரு, பி ஓட கான்ட்ராக்ட் போறாரு, என்ன ஒரு வீட்டை வந்து வாங்கறதுக்காக கான்ட்ராக்ட் போறாரு, சேல். சோ இஃப் த கான்ட்ராக்ட் வாஸ் இன் ரைட்டிங், அதே மாதிரி எழுத்துப்பூர்வமா தான், எழுத்துப்பூர்வமாக ஐயா உங்களுக்கு சொந்தமான வீட்டை நான் உங்களுக்கு விற்பதற்கு தயாராக ஒரு எழுத்துப்பூர்வம் ஒரு என்ன பண்றேன், ஒரு கான்ட்ராக்ட போட்டுட்டோம். அண்ட் சோ இஃப் ஏ சூஸ் பி டு கம்பல் தட் த ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஏ கான்ட்ராக்ட் and this contract is in writing, அப்ப என்ன பண்ண, அவர் வந்து எனக்கு இந்த வீட்டை நீங்க விற்பதாக நீங்க ஒப்பந்தம் போட்டீங்க, அப்படி விற்குமாறு கம்பல் பண்ண வேண்டும். என்ன பண்ணணும், அந்த கான்ட்ராக்ட் ஆனது ஒரு இன் ரைட்டிங் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சரி, அடுத்து என்ன, A went to the court and chose B to compel specific performance of contract in writing to buy a dwelling. எப்பா நீங்க கான்ட்ராக்ட் போடல, வீட்டை வாங்கிக்கிறேன்னு, அதனால நீ என்ன ஐயா இப்ப வீட்டை வாங்க மாட்டாரு, என்ன வீட்டை வாங்கி சொல்லுங்கள் ஆஸ் பர் கான்ட்ராக்டின் படி என்று நீதிமன்றத்தில் செல்கிறார். யாரு, ஏ. இப்ப நான் தான் போறேன் நீதிமன்றத்துல உங்களுக்கு எதிராக இந்த ஆஸ் பர் கான்ட்ராக்ட் படி அந்த வீட்டை அவரை வாங்கிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறேன். இங்க பி என்ன ப்ரூவ் பண்ணணும் என்று சொன்னால், பி ப்ரூவ்ஸ் தட் he assumes that the contract includes the adjoining yard also. இந்த பிக்சர் பாருங்க. இப்போ ஐயா சுரேஷ் ஐயா பிக்சர் பாருங்க ஐயா, புரியும். வீடு மட்டும் முதல்ல, ஆனா நான் என்ன அசியூம் பண்ணேன்னா அந்த கான்ட்ராக்ட் படி அந்த யார்டு இருக்குதுல்ல, அது பாருங்க, யார்டு இருக்கு பாருங்க, இந்த யார்டும் வந்து இந்த வீட்டோட சேர்ந்து இருக்குது என்றுதான் நான் அனுமானித்துக் கொண்டேன். ஏன்னா வீடு மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லி நான் அனுமானித்துக் கொண்டேன் என்பதை அவர் என்ன பண்றாரு இப்ப நிரூபிக்கிற. கேள்வி என்ன எழுது, சார் வீடு தானே போட்டீங்க நீங்க, அப்ப எப்படி யாரும் கேட்கறீங்கன்னு ஒரு கேள்வி எழுதுற போது
இவன் சொல்றான், நான் வந்து வீடு மட்டும் இல்லைங்க, அந்த யாடும் சேர்ந்துதான் என்று நான் நம்பினேன் என்பதை அவர் நிரூபிக்கிறார். அவ்வாறு அந்த கோட், அந்த கான்ட்ராக்ட் வாஸ் சோ ஃப்ரேம்டு as to leave it doubtful. சந்தேகத்தை whether the yard was so included or not. எப்படி அந்த வீட்டோட சேர்ந்து அந்த யார்டும் சேர்ந்ததா இல்லையா என்று ஒரு சந்தேகம் வருகின்ற போது பி என்ன பண்றாரு, நிரூபிக்கிறாரு. ஆமாங்க, அந்த வீட்டோட சேர்த்து அந்த யார்டம் தான் இருக்குது என்று நம்பிதான் நான் வந்து வீட்டை வாங்குறதுக்கு நான் அக்ரிமெண்ட் போட்டேன், ஒரு ஒப்பந்தம் போட்டேன் அப்படின்னு அவர் நிரூபிக்கிறார் என்று சொன்னால், so the court refused to enforce the contract except with the variation set up by B. இப்ப சொல்றாங்க, இப்போ என்ன எப்போ எஸ்பி அதாவது ஸ்பெசிபிக் போட முடியும் என்றால், இந்த வேரியேஷன் வருது இல்ல, வீடு மட்டமா அல்லது யாடும் சேர்ந்தா என்ற சந்தேகம் வருகின்ற வேரியேஷன் வந்துருது. அப்ப என்ன பண்ணணும், இவங்க வந்து இல்ல நாம சரிங்க வீட்டோட சேர்த்து நான் யாடும் விற்கிறேன், இல்ல நீங்க சொல்றது சரிதாங்க என்று அவர்கள் ஒத்துக்கொண்டால் அப்ப என்ன பண்ணலாம், அப்ப நீதிமன்றத்துக்கு சென்று இந்த ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் படி நீ வீட்டோட சேர்த்துக்கு எனக்கு யாடும் கொடுங்கள் என்று அவரை நாம் என்ன பண்ணலாம், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம். தட் மீன், அதாவது என்ன சொல்ல, தட் மீன் இஃப் ஏ வாண்ட்ஸ் த ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் திஸ் கான்ட்ராக்ட் he have to accept the variation stated by B. என்ன பண்ணும், பி சொல்ற அந்த மாற்றம் யாடு போய்தான் நம்பணும்னு சொல்றாங்க, அதை இந்த ஏவும் பி ரெண்டு பார்ட்டியும் ஒத்துக்கொண்டால் சரிதான், ஒத்துக்கொண்டால்தான் தட் மீன்ஸ் த கான்ட்ராக்ட் இட்செல்ஃப். ஏற்கனவே கான்ட்ராக்ட் போட்டாங்க, யாரு வீடுன்னு கான்ட்ராக்ட் போட்டாங்கல்ல, பிளஸ் போடுங்க, பிளஸ் த வேரியேஷன் பி ஸ்டேட்டிங். என்ன பி என்ன சொல்றான், எங்க நான் அசூம் பண்ணுங்க அந்த வீடு எவனா வந்து வீடு மட்டும் வாங்கினா வீடு இருக்கு, அந்த யார்டு இருக்குல்ல, கண்டிப்பா யார்டு தனியா ஒருத்தர் போகணும்னு நினைப்பான், நான் யார்டு தானே நினைச்சேங்கன்னு சொல்லி பிளஸ் அதையும் ஆட் பண்ணோம். கான்ட்ராக்ட்ல வீடு இருக்குது, பிளஸ் வந்து வேரியேஷனா வருது, யார்டு தான் வேரியேஷன் வந்துப்பீங்க, இவர் கான்ட்ராக்டுக்கும் இவர் ரெண்டு பேருக்கும் பார்ட்டிஸ்க்கும். அப்ப அந்த யார்டையும் சேர்த்து இவர் ஒத்துக்கொண்டால், so in this condition court will allow the specific purpose of written contract. இந்த மாதிரி எழுத்துப்பூர்வமான இந்த ஒப்பந்தத்தின்படி நீதிமன்றத்தின் மூலம் நாம் என்ன பண்ணலாம், அந்த குறித்த வகை பரிகாரம் கேட்பதற்கு நீதிமன்றமானது இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு என்ன பண்ண, இதெல்லாம் ஆமா என்று அந்த உத்தரவு பிறப்பிக்கும், அதாவது அனுமதிக்கும். குறித்த வகை பரிகார சட்டத்தின்படி அவர் அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றுவதற்காக நீதிமன்றம் அனுமதிக்கும். ஓகே, இப்போ அப்படியே பாருங்க, இதுலயே பாருங்க, லாஸ்ட் ஆஃப் பி, இப்ப பி வாங்க, whether the object of the parties was to produce a certain legal result which the contract as framed is not calculated to produce. லீகல் ரிசல்ட் என்ன, சட்டம் லீகல் ரிசல்ட் என்ன, ஒரு குறிப்பிட்ட சட்டப்பூர்வமான ஒரு விலையை ஒன்று ஏற்பட போகிறது என்று தரப்பினரிடையே ஒரு ஆப்ஜெக்டா இதான் நோக்கம். அவங்க எப்பா எப்படிதான் நீதிமன்றத்தின் மூலமா ஒரு சட்டப்பூர்வமான ஒரு முடிவு வரப்போகுதுப்பா அப்படின்னு அவர் நினைச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணினா, ஒரு திட்டமிட்டு ஒரு கான்ட்ராக்டை பிரேம் பண்றாங்க, தயாரிக்கிறாங்க. ஆனா இஸ் நாட் கால்குலேட் டு ப்ரொடியூஸ். ஆனா அந்த கால்குலேட் பண்ண மாதிரி அவங்களால என்ன பண்ண, நிறைவேற்றப்பட முடியவில்லை என்றால் அப்போ ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியுமா, முடியாதா என்று சொன்னால், இங்க பாத்துங்க, இது அப்படியே நோட் பண்ணீங்க. என்னன்னா, ஏ அண்ட் பி மேட் ஏ கான்ட்ராக்ட் ஃபார் சர்டன் லீகல் ரிசல்ட். ஐயா நீதிமன்றம் வழக்கு போட்டுருவேன், பார்ட்டிஷன் போட்டுருவேன், கண்டிப்பா 3ல் 1 பங்கு எனக்கு வரப்போகுது, அதனால அந்த 3ல் 1 பங்கு வரத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு என்ன பண்றாங்க, ஏவும் பியும் ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஏ ரைட் டவுன் த கான்ட்ராக்ட் ரிட்டன் தான், ரைட் ஹேண்டிங்லே இருக்குது, எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம் தான் போட்டிருக்கிறார்கள். பட் the terms and conditions of the contract is not leading to a particular legal result. ஆனா என்ன பண்ணுது, நீதிமன்றத்தில் உத்தரவு வருகின்ற போது 3ல் 1 பங்கு போட்டார்ல, அது ஆஃப் ஷேர் வருது, இல்ல இவருக்கு ஷேர் வந்து குறைஞ்சு போகுது, இல்லைன்னா 6 பாகம் ஆகி போகுது. அப்ப இவர்கள் போட்ட ஒப்பந்தத்திற்கும் அந்த சட்டம் குறிப்பிட்ட அந்த சட்டப்படியான அந்த ரிசல்ட்டுக்கும், அது ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்கலாமே, இல்ல ஆர்டர் வச்சுக்கலாமே, அந்த உத்தரவுக்கும் வேறுபடுகின்றது இவர்கள் போட்ட அந்த நிபந்தனைகளுக்கும் அதுக்கும் என்று சொன்னால், here such a type of conduct cannot be specifically enforced. ஏன்னா மாறுபடுது, இவங்க சட்ட லீகல் ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்க,
ஆனா கோர்ட்ல தீர்ப்பு வருகின்ற போது 4 ஒரு பங்கு வரல, 3 ஒரு பங்கு வரல, அது 6 பங்கா போது அப்ப மாறுபட்டு இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது நீதிமன்றம் இந்த ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸின் படி அந்த வழக்கு தாக்கல் செய்து அது உத்தரவு பிறப்பிக்க முடியுமானால் அந்த நீதிமன்றத்தில் சென்று எனக்கு இந்த ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸின் படி எங்களுக்கு அதை நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று என்போஸ் பண்ண முடியுமானால் முடியாது. ஆனால் முடியும். முடியாது ஆனா முடியும். சொல்லுவாங்கல்ல, வரும் ஆனா வராது. நான் எப்போ சொல்றதுதான், நீ அதாவது எதையும் சட்டத்துல வரும்னு ஆணித்தரம் சொல்ல முடியாது, வரவே வராது சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் ப்ரொவைடட். நான் சொல்ல அடிக்கடி சொல்றது ப்ரொவைடட் அன்லெஸ் இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸ்பிளனேஷன் பட்டு இதெல்லாம் இருக்குல்ல, ப்ரொவைடட் ப்ரொவைடட் ஃபர்தர் ப்ரொவைடட் ஆல்சோ, இதெல்லாம் தான் கொஸ்டினா வரும். அதனால எதையும் நீங்க நிச்சயமாக சர்டைன்டில அந்த மாதிரி இதுதான். அப்போ 2 ஆன்சர் இருக்குது, அது 2 தெரிஞ்சு வைக்கணும். எப்போ வரும் எப்போ வராது. ஆனால் இங்கேயும் நீங்க என்ன பண்ணலாம், ஸ்பெசிபிக் ரிலீஃப் படி ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் படி நீங்க குறித்த வகை பரிகாரம் கேட்கலாம். எப்பொழுது கேட்கலாம் என்றால் எக்ஸப்ட் with the variation. Specifically except with the variation. That means அதாவது அந்த மாறுபாடுகளுடைய உடல் எப்படி மாறுபாடுகளோடு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஒத்துக்கொண்டால். That means if A wants specific relief of such contract, நோட் பண்ணீங்க. இதெல்லாம் இப்ப எல்லாம் எப்பவோ வரப்போகுது எக்ஸாம் சார், இன்னும் இன்னும் நோட்டிபிகேஷன் வரல சார், அப்பெல்லாம் நினைக்காதீங்க. இன்னும் நேரம் இருக்கிறது என்பதுதான் நம்முடைய செய்கின்ற முதல் தவறே. சார் அது நோட்டிபிகேஷன் வந்து உட்காந்து படிச்சிருந்தா அவ்வளவுதான் சார், அப்படியே எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. புரியுதா? இப்ப கோலை பிக்ஸ் பண்ணிட்டுங்க இப்பவே. வித்தவுட் பிக்சிங் கோல் யூ cannot achieve your goal. புரியுதா? அதனால உங்கள் இலக்கை நிர்ணயித்து விட்டு ஓடுங்கள். சரி, இப்போ என்ன சொல்றாங்க, he have to accept with the variation that he has been stated by B. B என்ன சொல்றானோ, எப்பா இந்த மாதிரி ரிசல்ட் வந்துருது, நான் என்ன பண்றது? சரி பரவாயில்லப்பா, 3ல ஒரு பங்கு வரும்னு பார்த்தோம் நீதிமன்றத்துல இருந்து, இப்ப 4 ஒரு பங்கு வருது, பரவாயில்ல, அதே ஆட்டம் கூட நீ அப்படி என்று அவர் ஒத்துக்கொண்டால் அப்ப என்ன பண்ணலாம், ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் நீ போடலாமே தவிர அந்த வேரியேஷனை அவர் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் நீ போட முடியாது, நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்று சொல்கிறது. சரி, அடுத்து சி வாங்க. The parties have subsequently to the execution of the contract where it stands. இங்க subsequent மட்டும் வேர்டு என்ன ஆபரேட் வேர்டு பாத்துங்க, subsequently. என்ன அர்த்தம், கான்ட்ராக்ட்லாம் போட்டாச்சு, where the parties have subsequently to the execution. அந்த கான்ட்ராக்ட் போட்டோம், இப்ப நானும் நீங்க கான்ட்ராக்ட் போட்ட பிறகு அது நிறைவேற்றி இருந்தாங்கோ, நிறைவேற்றி முடிச்ச அப்புறம் பார்த்து தெரியுது, அதுல தொடர்ந்தப்பதான் தெரியுது அங்க அந்த நிபந்தனை நாம என்ன ஒத்துக்கொண்டோமோ, அந்த ஒப்பந்தத்தின்படி நாம் என்ன ஒத்துக்கொண்டோமோ அதில் மாறுபாடுகள், நிபந்தனைகள் மாறுபாடு வருவதாக இருக்கின்ற போது எப்போ ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் நீதிமன்ற தாக்கல் செய்யலாம், எப்பொழுது ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்டு, அதாவது ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ரிலீஃப் கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்று சொன்னால், இந்த பாருங்க, இது அப்படியே பிக்சரை பாருங்க, ஈஸியா புரியும். இந்த பிக்சர் போட்டுங்க, நான் இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன், எழுதி நோட்ஸ் எடுத்துங்க ப்ளீஸ், டேக் நோட்ஸ். If A and B made a contract and A made certain terms in the contract, இப்ப நான் தான் A B ஓட ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தை போடுகிறேன் மற்றும் அந்த ஒப்பந்தத்திலே சில குறிப்பிட்ட நிபந்தனைகளை அதில் நாங்கள் A1 B என்ன பண்றோம், அதை நாங்கள் உருவாக்கி இப்படிதான் இருக்கணும் நம்மளுடைய ஒப்பந்தம் இந்த நிபந்தனைக்கு உட்பட்டது என்று நாங்கள் எழுதி கொடுக்கிறோம். They wrote down the terms and conditions. என்ன பண்றோம், அதே மாதிரி எங்களுக்கான அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன நிபந்தனைகள் என்பதனை நாங்கள் அதில் குறிப்பிட்டு இருக்கிறோம். இவ்வாறு ஒரு ஒப்பந்தம் போட்டோமா, பட் லேட்டர் ஆன்
ஆஃப்டர் எக்ஸிகியூஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கான்ட்ராக்ட். நல்லா புரிஞ்சுங்க. இப்படி எல்லாம் முடிஞ்சிச்சு, இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன சொன்னோமோ அந்த மாதிரி ஒத்துக்கொண்டோம். அந்த எக்ஸிகியூஷன் அப்புறம் பாத்தீங்கன்னா அது நிறைவேற்றிட்டு அந்த கான்ட்ராக்ட். ஆனால் நிறைவேற்றிய பிறகு பார்த்தாதான் தெரியுது, என்ன தெரியுது, வேரியேஷன் தெரிகிறது. The varied the terms and condition of the particular contract. நிறைவேற்றிய விட்ட பிறகு ஐயா என்னங்க நீங்க நம்ம இந்த 50 சென்ட் போட்ட மாதிரி இப்ப 60 சென்ட் 40 சென்ட் இப்படி வருது, என்ன செய்யலாம் அப்படி என்று அந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட ஒப்பந்தத்தின்படி வேரி ஆகின்றது நிபந்தனைகள்லாம். சோ அதனால here there is no liability of B to agree on this contract. அந்த பிக்கு அந்த கடப்பாடல, ஏன்னா நம்ம முடிஞ்சு போச்சு, முடிஞ்ச பிறகு சப்சிக்வெண்டா மாறிவிட்ட பிறகு யாருக்கு லைபிள் இல்ல, பி வந்து நான் சொல்றேன் எனக்கு அது கடப்பாடு இல்லை, நான் என்ன பண்ணணும், குறித்த பாரு ஒப்பந்தத்துல மாதிரி நான் வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டேன், இனிமேல் வந்து மாறுச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும், அதுக்கு நான் லைபிலிட்டி ஆகணும்னு பி சொல்றான். சரியா? இப்போ அடுத்து வாங்க, பி கேன் டெல் பிஃபோர் த கோர்ட். நீதிமன்றத்துல அவன் என்ன பண்றான், அதெல்லாம் முடியாது, ஏன் வந்து நான் என்ன பண்றேன், நீதிமன்றத்துல ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் வழக்கு போட்டுறேன். அப்ப நீதிமன்றத்துல இவர் சொல்றாரு, யாரு, பி சொல்றாரு, we can tell before the court that the terms and condition of that particular contract are varied later on and we are agreed to the new contract. என்ன சொல்றான், சரிங்க முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் மாறுபட்டு போச்சு கான்ட்ராக்ட் நிறைவேற்ற பிறகு, ஆனா இருந்தாலும் இப்ப என்ன பண்றோம், அதன் பிறகு என்ன மாறுபட்டு இருக்கின்றதோ அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம் என்று அவர்கள் பி என்ன பண்றாரு, நீதிமன்றத்தை ஒத்துக்கிறார். சரிங்க ஐயா நம்ம நடந்து போச்சு, எவ்வளவு நாள் நம்ம கோர்ட்டுக்கு வர்றது, நாம என்ன சப்சிக்வெண்டா மாறி போச்சோ அதை நான் ஒத்துக்கிறேன்னு சொல்றாருன்னு வச்சுக்கலாம். இப்போ சோ தேர் ஆர் த 3 conditions where the plaintiff have to accept. 3 நிபந்தனைகளை அந்த வாதியானவர் ஒத்துக்கொள்கிறார். என்னது, the contract with variation. ஒன்னு, if he wants to enforce that particular contract, அவரு அந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் பர்ஃபார்மன்ஸ் படி அந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் என்றால் அந்த நிபந்தனைகளை அவர் என்ன பண்ணும், ஒத்துக்கொள்ள, அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்ட் குறிப்பிட்ட ஒப்பந்தத்திற்கு என்று அவற்றை ஒத்துக்கொள்ள வேண்டும். சோ திஸ் இஸ் கிளியர், நோட் பண்ணீங்க. சோ திஸ் இஸ் கிளியர் தட் நான் என்போர்ஸ்மெண்ட் இதெல்லாம் ஒத்துக்கினாரு, சரி ஓகே பண்ற. ஆனா சப்போஸ் அதை வந்து எப்ப நான் என்போர்ஸ் பண்ண முடியாதுன்னா, எக்ஸப்ட் இதை வந்து நீ நான் போயிட்டு என்ன பண்ண முடியும், எனக்கு இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டேன் நிறைவேற்றணும், ஆனா சப்சிக்வெண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாறுபாடு ஏற்பட்டுச்சு, ஆனா அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு அப்படின்னு சொன்னா பண்ண முடியாது. அப்ப எப்ப பண்ணலாம்னா, எக்ஸப்ட் வித் வேரியேஷன் and be made any contract and later and they varied its terms, it is not necessary that the variation must be in written contract. It can be oral. That's all. So this is clear that non-enforcement எக்ஸப்ட் வித் வேரியேஷன் சொல்லல. அதான் அப்ப என்ன சொல்ற, பி சொல்றாரு அவரு ஏற்கனவே போட்டோம், அதுக்கப்புறம் முடிஞ்சிட்டு பர்ஃபார்ம் பண்ணோம், பிறகு என்ன வேரியேஷன் ஏற்பட்டதோ சப்சிக்வெண்டா அதை பி ஒத்துக்கொண்டார் என்று சொன்னால் அது கண்டிப்பாக அந்த ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் போடலாம். இட் இஸ் நாட் நெசசரி தட் தி வேரியேஷன் மஸ்ட் பி இன் ரிட்டன். அது வந்து சரி, இப்ப இன்னொரு சார் எல்லா ரிட்டர்ன்ல இருக்குன்னு சொன்னீங்களா சார், இது வந்து எப்படி சார் ரிட்டர்ன்லயே இல்லையே, சப்சிக்வெண்டா மாறிக்குது, அது ஓரல் இருக்கலாமா? எஸ், இட் கேன் பி இன் ஓரல். நோட் பண்ணீங்க, ஏன்னா கான்ட்ராக்டே இல்ல அது, ஆனா ஒத்துக்கிறாங்க. எப்படி ஒத்துக்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு வராரு, ஐயா நான் ஒத்துக்கிறேங்க, நாங்க ரிட்டர்ன்ல இல்லீங்களே, மஸ்ட் பி இன் ரிட்டர்ன் கான்ட்ராக்ட்னா இட் கேன் பி. இட் இஸ் நாட் நெசசரி. எல்லாம் போட்டீங்க, இட் இஸ் நாட் நெசசரி. இதெல்லாம் செப்பரேட்டான ஒரு வேர்டு வருது, இட் இஸ் நாட் நெசசரி தட் தி வேரியேஷன் மஸ்ட் பி இன் ரிட்டர்ன் கான்ட்ராக்ட். அது என்ன, சப்சிக்வெண்டா நீதிமன்றத்துல எல்லாம் முடிஞ்சிட்டு அந்த கான்ட்ராக்ட் எக்ஸிகியூஷன் பண்ண பிறகு சப்சிக்வெண்டா மாறுபட்டு இருக்கின்ற போது அது ஒரு எழுதப்பட்ட ஒரு ஒப்பந்தத்திற்கு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
அப்ப என்ன சொல்றாங்க, இட் கேன் பி இன் ஓரல். அது வாய்மொழியாக இருந்தால் கூட ஏன்னா நீதிமன்றம் சொல்றாங்க, ஐயா ஆமாங்க ஐயா எல்லாம் அவர் போட ஏபிஏ நாங்க ஒத்துக்கிற மாதிரி போட்டுங்க ஐயா, நிறைவேற்றிட்டுங்க, அதுக்கப்புறம் தாங்க வேரியேஷன் வருதுங்கய்யா, அதே நான் இப்ப ஒத்துக்கிறேங்க ஐயா, வாய்மொழியா ஒத்துக்கிறேன்னு சொன்னா கூட போதும் என்று சொல்கிறது. இதான் சப்சிக்வெண்ட் கான்ட்ராக்டுக்கான ஒரு இன்கிரியன்ஸ். இப்ப இதுக்கு ஒரு கேஸ் ஆசை இருக்குங்க. இப்ப நம்ம பார்த்தோம்ல, இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு கேஸ் ஆசை சுப்ரீம் கோர்ட் கேஸ் லாஸ் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, இது எப்போ வரும்னு பார்த்தா நல்லா புரிஞ்சுங்க. இந்த வேர்ட் சொன்ன இன் ஓரல் எப்போ வரும்னா, ஒன்லி த சப்சிக்வெண்ட் நியூ கான்ட்ராக்ட் தான் கேன் பி இன் ஓரல், நாட் த மெயின் கான்ட்ராக்ட். இதை மட்டும் லைன் பண்ணீங்க. இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் சப்சிக்வெண்ட் ரிசல்ட் தான். பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிட்டு கான்ட்ராக்ட் படி நடந்துட்டாங்க, அதை தொடர்ந்து ஏதாவது மாறுபாடு இருந்தால் அது ரிட்டர்ன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இட் கேன் பி இன் ஓரல். புரியுதுங்களா ஐயா? சரி. இப்போ இந்த கேஸ் எழுதிங்க ஐயா. கே நரேந்திரா வர்சஸ் ரிவேரா அபார்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட். ஹாலிடே ரிப்போர்ட்டர் 1999 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2309. இந்த கேஸ் லாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா இன்கிரீடியன்ஸும் இதுல சொல்லியிருப்பாங்க. ஒன் நோட் பண்ணீங்க அப்படின்னா நான் ரீட் பண்றேன். அதாவது சுப்ரீம் கோர்ட் டிஸ்கஸ் பண்றாங்க. டிஸ்கஸ் த வேலிடிட்டி ஆஃப் செக்ஷன் 18 பார்த்தல சப்சிக்வெண்ட், அது 18 ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 அண்ட் ஹெல்ட் தட் உச்ச நீதிமன்றம் இந்த 18க்காக என்ன ஒரு தீர்ப்பு வழங்கியதுன்னு சொன்னால், தட் த பேசிக் எசென்சியல் ஆஃப் செக்ஷன் 18 ஆர் ஒன்லி. சொல்லல ஐபிசி பார்த்தோன்னா இன்கிரீடியன்ஸ் பார்ப்போம். வாட் ஆர் த இன்கிரீடியன்ஸ் நீட்ஸ் டு அட்ராக்டிவ் 379 சொல்லுவோம். என்ன உட்கூறுகள் அடங்கி இருந்தால் இது அட்ராக்டிவ் செக்ஷன். அது மாதிரி 18க்கு என்னென்ன இருக்க வேண்டும், அது ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்க வேண்டும் என்றால், இப்போ இன் கேஸ் ஆஃப் ஃப்ராடு, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் ஆர் மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆர் மோசடியாகவோ நிகழ்மைகளை தவறுதலாக புரிந்து கொண்டோ அல்லது திரித்து சொல்வதன் மூலமாகவோ, where the contract has failed to produce certain legal result which the contract was intended to do என்ன பண்ணாங்க, அந்த சட்டப்படியான ஒரு குறிப்பிட்ட ஒரு விளைவின் மூலம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஃபெயில் பண்ணிட்டாரா, தவறிவிட்டால், அந்த நேரத்தில் அவர் இன்டென்ஷனோட செயல்பட்டு இருந்தால் அப்ப என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அது வேர் த பார்ட்டிஸ் சப்சிக்வெண்ட் டு த கான்ட்ராக்ட் வேர் இட்ஸ் கான்ட்ராக்ட் போட்டாங்க, அதை நிறைவேற்றி விட்டார்கள், ஆனால் நிறைவேற்றிய பிறகு வேறு மாற்றம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அப்பொழுது எப்போ என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா ஏபிசின்னு பாத்துங்க. ஏ சப் கிளாஸ் ஏ பி சி மூணுத்துக்கு ஒவ்வொருத்துக்கு வருது. அது போட்டு கிளாஸ் ஏவுக்கு, கிளாஸ் பிக்கு, கிளாஸ் சிக்கு மூணு தனியா எதுன்னு பாத்துக்கலாம். கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி மூணு பாயிண்ட். இவ்வாறாக நீங்க படிக்கின்ற போது ஒவ்வொரு செக்ஷனும் படிச்ச பிறகு என்ன பண்ணுவோம், இதுக்கான கொஸ்டின் இப்ப போட்டல. இப்போ ஓரல் எப்பொழுது, ஓரல் இருந்தா கூட போதும், ஸ்பெசிபிக் அட்ராக்ட் ஆகும்னு சொல்றத ஒரு கேள்வியா போடுங்க. கேள்வியா போட்டுட்டு அதை தினந்தோறும் அப்படி ரீகால் பண்ணே வாங்க. அதுதான் கேட்பாங்க கேள்வி. நம்ம படிக்கிறது எல்லாம் எல்லாரும் படிக்கிறது கேட்க மாட்டாங்க, யாரோ ஒரு சில படிக்கிறாங்கல்ல. இப்ப எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க சப்ஜெக்ட் கரெக்ஷன்? 237 பேர் செலக்ட் ஆகிறாங்கன்னா 10,000 பேர் எழுதுனாங்க. அப்ப யாரோ ஒருவர் வித்தியாசம் மாற்றி யோசிக்கிறார்கள். யார் ஒருவர் மாற்றி யோசிக்கிறார்களோ, யார் ஒருவர் யாரும் செய்யாத செய்கிறாரோ, எல்லாரும் நைட் தான் பண்றான், காலையில 4:30 மணிக்கு தூங்கி நிற்கிறான். யார் ஒருவர் 4:30 மணிக்கு பிரம்மபுரத்தில் எழுதுறான்னா அவன் பாஸ் பண்றான். அப்ப யார் ஒன்றை செய்யாத, யாரெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கின்றது ஒருவர் விழித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் இந்த உலகத்தில் சாதனையாளர் ஆகிறான். சாதிச்சு விட்ட பிறகு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா சாதனையாக வேண்டும் என்றால் யாரும் செய்யாது நீ செய்ய வேண்டும். உனக்கான பாதையை நீயே தேடிக்கொள்ள வேண்டும். உனக்காக இப்ப யார் எக்ஸாம் எழுத போறது? நீ தான் எக்ஸாம் எழுத போறீங்க. அது யாரு படிக்கணும்? நீங்க தான் படிக்கணும். அப்புறம் யார் அது பயிற்சி செய்யணும்? நீங்க தான் பயிற்சி செய்யணும். நான் என்ன பண்ணுவேன், வழிகாட்டுவேன். இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும். எனக்கு என்ன தெரியும்? ஒண்ணு தெரியாது.
ஏதோ சொல்றேன், இருக்கிற புக்ல இருந்த சொல்றோம், புரிய வைக்கிற முடிஞ்ச அளவுக்கு. புரியுதா? நான் அடிக்கடி சொல்றது இல்ல. அதாவது ஆர்வத்தோடு இருந்தால் முட்டாளிடமிடம் இருந்து கூட நீ என்ன பண்ண கற்றுக்கொள்ளலாம். ஆர்வத்தோடு இருந்தா ஒரு முட்டாள் வகுப்பெடுத்தால் கூட நீ கற்றுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு என்கிட்ட கூட கற்றுக்கலாம், நீ முட்டாளா இருந்தா கூட. ஆனால் ஆர்வத்தோட இருக்கணும். நீ ஒரு அதாவது சொன்னாங்க பயங்கர ஆர்வமே இல்லாத போது அந்த புத்தனே வந்து வகுப்படுகிறான், புத்தர் வகுப்படுறாரு. இப்போ உனக்கு ஆர்வம் இல்லை, ஏன்னா கத்துப்பியா நீ? அதனாலதான் முதல்ல நான் ஆர்வத்தை தோன்றீங்கன்னா நான் கிளாஸ் எடுக்கிறேன். அப்ப ஆர்வத்தோன்றதான் உங்களுக்கு புரியும். புரிஞ்சிச்சா? இவ்வாறாக படித்து நீங்கள் நீதிபதி ஆக வேண்டும் என்று கூறி